ஃபஸ்ட்டு உங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். எவ்வளோ வருமானங்கள் வந்தாலும் செலவுகள் உங்களுக்கு அதிகமாக தான் இந்த மாதம் இருக்குது. அல்லது நீங்கள் எதிலையாவது முதலீடு பண்ணுவதற்கான வாய்ப்பு இதுதான் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதம் பொறுமையாக இருங்க. நான் முதல்லே சொன்னேன், உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு புதன் வர்றார். 8 அப்படின்னாலே தடைன்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம். ஆக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் நிறைய தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு அல்லது காலதாமதம் ஆவதற்கான சூழ்நிலைகள் இது இருக்குது. ஆகையினால் அவசரம் இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் எது முதல்ல செய்யணும், எது ரெண்டாவது செய்யணும் பிளான் பண்ணுங்கள். உங்களுடைய பிளானை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில் கவனமாக இருங்க. தேவையில்லாத எந்த புது முயற்சிகளும் இந்த மாதம் பெருசாக வேண்டாம். இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது.